மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரே குழப்பமா தான் இருக்குது. இன்னும் முடியல இல்ல இனிமேதான் ஆரம்பிக்கும் போல தெரியுது. ஏன்னா இங்க இருக்கிறவங்க அங்க இருக்கிறவங்கள பில்டப் பண்றாங்க, இங்க இருக்கிறவங்க அங்க இருக்கிறவங்களோட போயிருவோங்கிற மாதிரி பேசுறாங்க. இது முக்கோண ட்ரையாங்கல் மாதிரி போயிட்டு இருக்கு. ஆமா, முக்கோண காதல் மாதிரி போயிட்டு இருக்கு. இது பத்தாதுன்னு திரும்ப வேற டெய்லி ஒண்ணு மாத்தி பேசுறாரு, அப்டேட் கொடுத்துட்டு இருக்காரு. ஆமா, இதெல்லாம் வந்து என்னங்க நடக்குது தமிழ்நாட்டு அரசியல்ல நம்மள கேட்க வைக்குது இல்ல. ஆமா, இன்னைக்கு அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஷோக்குள்ள போய் பாத்துருவோமா? போலாமே. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா அரசு நிகழ்ச்சிகள்ல இந்த பாட்டு போட்டே ஆகணும் அப்படின்னு மத்திய அரசு வந்து திரும்பியும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. என்ன பாட்டுனா தேசிய பாடலான வந்தே மாதரம் இசைச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தேசிய பாடல் வந்தே மாதரம், ஆமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுல என்னன்னா தேசிய பாடல் கிடையாது, அது ஒரு மதத்தை அடையாளத்தோட தூக்கி சுமந்துட்டு வர அந்த பாடல் எப்படி தேசிய பாடல் ஆகும்? சரி, இந்தியாங்கிறது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு, அதை சிதைக்கிற மாதிரி இந்த பாடல் இருக்குன்னு எதிர்கட்சிகள் ஏற்கனவே குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, இதெல்லாம் தாண்டி திரும்பியும் மாநில அரசுகளுக்கு அதே மாதிரி ஆளுநர் மாளிகைகளுக்கெல்லாம் சுற்றறிக்கை போயிருக்கான். நிச்சயமா வந்து அரசு நிகழ்ச்சியில குடியரசுத் தலைவர் அதுவும் பங்கேற்றுக்கிட்டாங்கன்னா நிச்சயமா தேசிய பாடலான வந்தே மாதரம் இருக்கணும். மாநில அரசோட நிகழ்ச்சிகள்லையும் வந்தே மாதரத்துக்கு நிச்சயம் இடம் கொடுக்கணும், ஆரம்பத்திலையும் முடிவுலையும் சொல்லியிருக்காங்க. இதுல சில மாநிலங்களுக்கு மாநில பாடல் இருக்குல்ல, அந்த மாநில பாடலை நீங்க ஃபர்ஸ்ட் பாடிக்கலாம், அதுக்கப்புறம் தேசிய பாடல், அதுக்கப்புறம் தேசிய கீதம் ஆப்ஷனலா வச்சுக்கோங்க. ஆமா, அது தேசிய பாடலுக்கு அப்புறம் தேசிய கீதம் வரணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பெரிய சர்ச்சையா திரும்ப மாறி இருக்கு. ஏன்னா மாநிலங்கள் மேல ஒரு இதை வந்து புகுத்துறாங்க, திணிக்கிறாங்க. ஆமா, இந்த கருத்தை வந்து எம்பி சு வெங்கடேசன் வந்து பதிவு செஞ்சிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஏப்ரல் 15க்கு முன்னாடி வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லைங்க, ஏப்ரல் 15க்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உள்துறை அமைச்சகம் வந்து வந்தே மாதரம் பாடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க. அதுக்கு பின்னால் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இங்க தேசிய கீதம் அப்படின்ட்டு நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒண்ணு இருக்குதுல்ல, அப்படி இருக்கிறப்ப எதுக்கு வந்தே மாதரம்னு ஒண்ணு? வந்தே மாதரம் வந்து ஒரு செக்குலரிசத்தை வந்து போர்ட்ரேட் பண்ணவே இல்லை, அது வந்து ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த ஒரு விஷயத்த வந்து முன்னிறுத்துது, நாட்டை வந்து ஒரு கடவுளை வந்து ஒரு முன்னிறுத்துது. கடவுள் மறுப்பாளர்கள் மட்டும் இல்லாம நாத்திகம் பேசக்கூடியவர்கள், கம்யூனிஸ்டுகள் மாதிரியான அமைப்பை சார்ந்தவர்கள் அல்லது மதச்சார்பின்மையை விரும்புறவங்களுக்கு வந்து இந்த வந்தே மாதரம் வந்து ஏற்றுக்கொள்ளும்படியா இல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதேதான் திருமாவளவன் விசிக தலைவர், அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சுற்றறிக்கையை திரும்ப பெறணும் மத்திய அரசு, அதை எப்படி மாநிலங்களுக்கு இவங்க ஆர்டர் போட முடியுங்கிற மாதிரி அந்த சுற்றறிக்கையில கேட்டிருக்காரு. தமிழ்நாடு முதலமைச்சருமே உரிய வகையில இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு பதில் தரணும் மத்திய அரசுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூட்டணியில இருந்துகிட்டு ஒரு கோரிக்கை கொடுத்திருக்கிறாரு. கூட்டணியில இருக்காரா திரும்ப தெரியல, எங்க இருக்காருங்கிறது அவருக்கு தான் வெளிச்சம். பாப்போம், இன்னும் இறுதியாகல கூட்டணின்றாரு. பட் முதலமைச்சர் பதில் தருவாரா மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அப்படிங்கறதெல்லாம் போக திரும்ப ஒரு லெட்டர் எழுதினார்னா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி திரும்ப சொல்லி இருக்கிறாரு. பாப்போம். காக்ரோச் ஜனதா பார்ட்டி கருப்பாம்பூச்சியால இங்க நிறைய அரசியல்வாதிகளுக்கு தொல்லை ஏற்பட்டிருக்கு. அதாவது ஆரம்பத்துல அது ஆரம்பிச்ச நேரத்துல பிஜேபி விட அதிகமா இருக்கு ஃபாலோவர்ஸ் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமா வைரல் ஆச்சு. ஆமா, சோசியல் மீடியால மட்டும் தொல்லை கொடுக்க மாட்டோம், நேரடியாகவும் வரோம்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க மத்திய பாஜக அரசாங்கத்துக்கு எதிராக. எதுக்குன்னா அந்த நீட் தேர்வு, சிபிஎஸ்இ எல்லாத்துலயும் குளறுபடி நடந்துகிட்டே இருந்தது. அந்த தர்மேந்திர பிரதான் கல்வித்துறை அமைச்சர் அவரு எங்க இருக்காரு, என்ன பண்றாரு, தூங்கிட்டு இருக்காரான்லாம் கேள்வி கேட்டாங்க. தூங்கிட்டு தான் இருக்கிறாரு போல, ஏன்னா அவர் எதுவும் பதில் சொல்லல. இப்ப வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அவரை வந்து மாத்தணுங்கிறது தான் அவங்களோட முக்கியமான கோரிக்கை. அது மட்டும் இல்லாம நீட் தேர்வு, அந்த மறு தேர்வால பயத்துல 14-15 மாணவர்கள் உயிரை மாச்சுக்கிட்டாங்க. அவங்க குடும்பத்துக்கு வந்து ஒரு 1 கோடி ரூபாய் நிதி உதவி கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இது எதுவுமே பண்ணலன்னா போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க. இப்ப கிட்டத்தட்ட 15 நாட்கள், 16வது நாளாக இன்னைக்கு 16வது நாள் சூழலியல் செயல்பாட்டர் சோனம் வாங்சுக் இவர் வந்து அந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டு உண்ணாவிரத போராட்டத்தை அவர் மட்டும் முன்னெடுத்திருக்காரு. ஸோ அவரோட உடல்நிலை வந்து ரொம்ப மோசமா இருக்கு, பிபி கம்மியா இருக்கு, கிட்டத்தட்ட 8 கிலோ குறைஞ்சிருக்காரு. அவரோட வீடியோவை பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டப்படுறாருங்கிறது தெரியுது. இதுக்கப்புறமும் எதுக்கு வெயிட் பண்றீங்க, அவர் வந்து இவ்வளவு தூரம் ஹங்கர் ஸ்ட்ரைக்ல இருக்காரு, மத்திய அரசு எதுவுமே பண்ண மாட்டீங்களாங்கிற கேள்வியை சிஜேபியோட ஃபவுண்டர் அபிஜித் தீப்கே வச்சிருக்காரு. பட் அங்கேயும் வந்து எந்த பதிலும் வராதுதான். திரும்பவும் மத்திய அரசு இந்த விவகாரத்துல தூங்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் சிஜேபியில இருந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமா, இதுல வந்து இந்த ரயில்வே துறை அவர் ஒருத்தர் இருந்தார், அஸ்வினி வைஷ்ணவ், அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. அவரையும் காணோம், நம்ம தேடிட்டு தான் இருக்கிறோம். ரொம்ப நாளாவே மத்திய அமைச்சர்கள் நிறைய பேரு லைம்லைட்டுக்கு வரவே இல்லை. ஏன்னா ஜிஏ எல்லா கிரெடிட்ஸையும் எடுத்துக்கணுங்கிறதுனால ஓரமான இல்ல, குறிப்பா ஜிஏ இப்ப இந்தியால இல்ல, ஜி இருக்க மாட்டார், அவர்தான் நியூசிலாந்துல போயிட்டார்ல. சரி, என்னன்னா இதுல இந்த ஃபர்ஸ்ட் நைட் மாதிரி ஒரு ரூம் ரெடி பண்ணி அது வந்து பெரிய சர்ச்சையாச்சு. அந்த இதுல ட்ரெயின் ரெடி பண்ணியிருந்தாங்க.
இப்ப என்னன்னா உள்ள பூஜை எல்லாம் நடக்குது. யாகம் நடத்திட்டு இருக்காங்க. யாகம்னா நெருப்பு வச்சு இல்லாம பூஜை இருக்க மாதிரி தெரியல அந்த வீடியோ பார்க்கும்போது. ஆனா அது எப்படி அது என்ன பார்த்தா அது ட்ரெயின் மாதிரியே தெரியல. ஏதோ நம்ம வீட்டுல கூட ரூம்லாம் அவ்வளவு நல்லா இருக்காது. நல்லா ஒரு பெரிய டிவியை மாட்டி இருக்கிறாங்க, சுத்தி நல்லா பெயிண்ட்லாம் அடிச்சு ஒரு ரூம் மாதிரி இருக்கு. அது ஜன்னலை மட்டும் சாத்திருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்காது. அந்த இதை போட்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த பூஜை எல்லாம் பண்ணோன்னா அது வைரல் ஆனோன்னு சரி ரயில்வே வந்து கடுமையான நடவடிக்கை, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கே அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் நடத்தலாங்க, பர்மிஷன் வாங்கினா நடத்திக்கலாங்கிற மாதிரி ரயில்வே ஒரு விளக்கம், இன்னொரு விளக்கமும் கொடுத்திருக்காங்க. அது வந்து பயணிகள் போகக்கூடிய பெட்டி கிடையாது, அது உயர் அதிகாரிகள் மாதிரியான ஆட்கள் போற பெட்டி. உயர் அதிகாரிகள் மாதிரியான ஆட்கள், ஆமா, ஒரு மாதிரியானதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க பூஜையெல்லாம். சரி ஓகே. இன்னொரு விஷயம், பெங்களூருக்கு வருவோம். அங்க அமைச்சர் ஒருத்தர் மாறுவேஷத்துல போயிருக்காராமே. ஆமா, அவர் வந்து இங்க தமிழ்நாட்டுலதான் வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் வைரல் ஆச்சு. அமைச்சர் வந்து மாறுவேஷத்துல வந்து இங்க ஆய்வு செஞ்சுட்டு இருக்காரு. மாறுவேஷத்துல இங்க ஒரிஜினல் வேஷத்துல போனாலும் இன்னும் தெரியலப்பா, கொஞ்ச நாள் தானே ஆயிருக்கு. இல்ல, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, முதலமைச்சர் விஜயே வந்து மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வந்து ஆய்வு செஞ்சுட்டு இருக்காருலாம் வைரல் ஆச்சு வீடியோஸ். ஆமா, அதெல்லாம் ஆகுறது தானே. சரி, அங்க என்ன ஆச்சு? அங்கேயுமே இந்த மாதிரி ஒரு அமைச்சர் சுரேஷ் பைராவின்னு சொல்லிட்டு போக்குவரத்து துறை அமைச்சர், அவர் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இறங்கி இருக்கிறாரு. பஸ்ல ஏறி இந்த மாதிரி காசுலாம் கொடுத்து டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டு அவர் நோட்டா கொடுத்துருப்பாரு போல. நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி அங்க சில்லறையில தம்பிட்டாங்க. சில்லறைன்னு சொன்னதோட நிறுத்தல, அவர் ஒரு நோட் ரோட்லயே இறக்கி விட்டு போயிட்டாங்க. ஓ, என்ன அமைச்சர் நீங்க ஓரமாட்டலங்க. சரி, மாறுவேடம்னா நான் மறு வச்சிருந்தாரா? இல்ல, மாஸ்க் போட்டிருந்தாராம். மாஸ்க் எல்லாம் மாறுவேடமா? சரி, இங்கேயும் கோயிலுக்கு அமைச்சர் மாறுவேடத்துல போனார்ல மாஸ்க் போட்டு, அது மாதிரி அங்க ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த வீடியோவும் வைரல் ஆயிருக்கு. பட் ஓகே, அதுல வந்து அதுக்கப்புறம் அது இல்லாம ஒரு பயணியை வந்து அவமரியாதை பண்ணதுனால அந்த நடத்துனரையும் மூட்டுனரையும் கூட டிஸ்மிஸ் பண்ணிருக்காராம். ஓகே, சரி ஓகே. இதுவும் வெறும் ரீல்ஸுக்கான ஆய்வா இல்லாம தொடர்ந்து ஆய்வு பண்ணி சரி பண்ணணும்னு நினைச்சு பண்ணாங்கன்னா நல்லதுதான், நல்லா இருக்கும். சரி ஓகே. அதே மாதிரி இந்த பக்ரீத் டைம்ல ஒரு மனு வந்து உயர்நீதிமன்றத்தை தாக்கல் செய்யப்பட்டது. அரசு அனுமதிக்காத பொது இடங்கள்ல மாடுகளை வெட்டக்கூடாது அப்படின்லாம் சொல்லி போட்டோம்னா அதுக்கு உடனடியா உயர்நீதிமன்றமும் ஒப்புதல் கொடுத்து அது மாதிரிதான் பண்ணணும், அதுக்கு தடை விதிக்கிறோம், நாங்களும் பொது இடத்துல வெட்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து முஸ்லீம் அமைப்புகள் மட்டும் இல்லாம கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட நிறைய எதிர்ப்புகள் வந்து வந்திருந்தது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்கல்ல. இப்ப உச்சநீதிமன்றம் இதுக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. பொது இடங்கள்ல வெட்டுறதுக்கு தடைன்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னதுக்கு இடைக்கால தடை. இப்ப 2 தரப்பு வாதங்களையும் கேட்டு இறுதி தீர்ப்பை சொல்றோம்னு சொல்லியிருக்காங்க. கரூர்ல கொளத்தூர் கொத்து பரோட்டா இப்படிலாம் பேசியிருந்தாரு இல்லையா முதலமைச்சர் விஜய்? ஆமா, அதுக்கு வந்து RS பாரதி பதில் சொல்லியிருக்கிறாரு. என்ன முட்டை பரோட்டான்னு சொல்லியிருக்காரா? இல்ல, அது கொத்து பரோட்டான்லாம் அநாகரிகமா பேசிட்டு இருந்தீங்கன்னா சரி வராது, இப்படியே போச்சோம் நாங்க பதில் பேச ஆரம்பிச்சோம்னா நீங்க தாங்க மாட்டீங்கன்ற மாதிரி எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம கரூர் விஜயபாஸ்கர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து குதிரை பேரட்டத்துல ஈடுபட்டதுனாலதான் அவர் உள்ளே வந்திருக்கிறாரு. ஏற்கனவே வைகோலாம் வந்து அவரு வெளிப்படையாவே பேசியிருந்தாரு. ஆமா, எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு வாங்க, நான் விஜய்க்கு வைக்கிறேன் அப்படிலாம் முதல்வர் சொன்னாரு. அடுத்த நாள் வேற மாதிரி சொன்னாரு, அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி விஜயபாஸ்கருமே தாவேக்கால சேர்ந்த ஆரம்பத்துல வந்து கூப்பிட்டாங்க வந்தேன், விருந்துக்கு கூப்பிட்டாங்க வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. யாரு கூப்பிட்டாங்க, எதுக்கு கூப்பிட்டாங்கிறதெல்லாம் அவர் சொல்லல. ஆமா, சோ கூப்பிட்டாங்க வந்தேன்ட்டு போயிட்டாரு. இப்ப என்னடான்னா மாத்தி பேசிட்டு இருக்காருலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப மாத்தி பேசியிருக்காரு. அதுக்கு RS பாரதி என்ன சொல்றாரு? RS பாரதி வந்து ஆளுநர் நாங்க வந்து புகார் பதிவு செஞ்சிருக்கோம். அதே மாதிரி வந்து கரூர் விஷயமா பொதுவெளியில பேசக்கூடாது, ஓய்வு பெற்ற நீதிபதிகளுடைய குழு வந்து ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க, சிபிஐலயும் வழக்கு இருக்கு, ஆனா இவர் பொது இடத்துல வந்து பேசியிருக்கிறாரு, இது சம்பந்தமா நாங்க வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்கோம், அந்த குழு கிட்டே நாங்க மனு கொடுத்திருக்கோம், சிபிஐ கிட்டே மனு கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஓகே, சரி, கொடுத்திருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி கரூர்ல MR விஜயபாஸ்கர் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாருல கூப்பிட்டாங்க வந்தேன்னு. இப்ப என்ன சொல்றாருன்னா, என்னை யாரும் கூப்பிடலாம் இல்லைங்க, நானாதான் வந்தேன், சுய விருப்பத்தோட வந்திருக்கேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, கடம்பூர் ராஜு MC சம்பத்லாம் எனக்கு முன்னாடியே போய் அங்க சேர்ந்துட்டாங்க. அவங்க கிட்ட கூப்பிட்டு கேட்டேன் எப்படி இருக்கு கட்சி சூழல் அப்படின்னு சொல்லி, வரலாமா, ஆஃபர் நல்லா இருக்கா, ஜாப் எப்படி இருக்குன்னு வருமா, அது அவர் சொல்லல, என்னங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. வந்து ஓகே தாங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க போல. அததான் நான் சொன்னேன், அது பத்திரிகையில வேற மாதிரி போயிடுச்சு, தொலைக்காட்சியில. எனக்கு அப்படி சொல்லலைங்க, நான் சுய விருப்பத்தோட தான் வந்திருக்கேன், என்னை யாரும் கூப்பிடவே இல்லை அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு திரும்ப 2.0 போகுமான்னு தெரியல. இல்ல எல்லாருமே ஒரு நாள் ஒண்ணு அடுத்த நாள் ஒண்ணு மாத்தி மாத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. சரி, அதுதான் பேசியிருக்காரு. ஓங்கி அடிச்சா 1.5 டன் ஸ்வீட்டுடான்னு ஒருத்தர் இறங்கியிருக்காரு. ஸ்வீட்டுனாலே சிவகாசில இருந்து ஏதோ ஒரு வாய்ஸ் கேக்குது எனக்கு. அவரேதான் 1.5 டன் ஸ்வீட்டுக்காக ஊர் விட்டு ஊர் ஓடிட்டு இருந்தாருல்ல. ஆமா, ராஜேந்திர பாலாஜி. அவர் வந்து இப்ப என்ன சொல்றாருன்னா, அவர் பில்டப் கொடுக்குறாரு, சிங்கம் பட வசனம் மாதிரிதான் இருக்கு, ஆனா அவரு கட்சி தலைவர் எடப்பாடிக்கு கொடுக்கல பில்டப், அப்புறம் ஸ்டாலினுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. உண்மையா சரியா
இல்ல அவரு கரெக்டாவே சொல்றாரு, ஸ்டாலினுக்கு மட்டும் கோவம் வந்துச்சு. அவருக்கு எப்போ கோவம் வரும்னு தெரியாது, ஆனா வந்துச்சுன்னா அந்த தாவேகா ஆட்சி இருக்காது, காலி ஸ்வைப் பண்ணிடுவா. அப்படி ஸ்டாலினுக்கு கோவம் வரும்னு சரி அவர் தான் ஏதோ பேசுறாருன்ட்டு அந்த அதிமுக காரங்க அந்த கூட்டத்துல இருந்தவங்களால அமைதியா இருக்காங்களா? ஸ்டாலினுக்கு கோவம் வரும்னா சூப்பர் அப்பு தலைவரின் கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க இருக்கிறது ஏடிஎம் கேளுப்பா, எல்லாம் ஒண்ணுதாங்க இனிமேங்கிற மாதிரி அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு போல. சோ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நினைச்ச மாதிரிலாம் ஆட முடியாது தாவேகா ஆட்சி, 6 மாசத்துல கவுந்துருங்கிற மாதிரி தான் அவரும் பேசுறாரு. அதுக்கு முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் முன் வச்சிருப்பாருல்ல, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற ஸ்கீம் வந்து மத்திய அரசு கொண்டு வராங்க. அது 29ல கொண்டு வராங்க. ஆனா அவர் 6 மாசம்ங்கிறது சொல்லல, கோவம் வரும்போதுன்னு தான் சொல்லியிருக்காரு. ஆமா, 29ல கோவம் வரும் போல. என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து 29ல வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துரும், அதுக்கு அப்படி வந்துட்டாலே இந்த ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் ஆயுள் கம்மியாயிரும்னு சொல்லியிருக்காரு. ஓஹோ, ஓகே சொல்லியிருக்காரு. ஒரே திராவிட கட்சியா மாறுறாங்களாங்கிற டாக்கும் இருக்கு. ஏன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து அவரு வேற மாதிரி ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. என்னவா அவருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அவரு இந்த மாதிரி ஒரு கூட்டத்துல பேசியிருக்காரு, திமுக கூட்டத்துலதான், இந்த ஆட்சி 6 மாசம் கூட தாங்காது, 6 மாசம் கழிச்சு நம்மளோட தலைவர் மு.க. ஸ்டாலின் தான் முதலமைச்சரா வருவாரு, இளந்தலைவர் அண்ணன் சகோதரர் உதயநிதி, அவர் வந்து கட்சி அண்ணனா தம்பியான்னு தெரியல, அண்ணன் சகோதரர் உதயநிதி வந்து வழி நடத்துவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் கூட ஹைலைட் இல்ல, இதோட ஸ்பெஷல் ஐட்டம் இனிமேதான் வருது. என்ன சொல்றாருன்னா, அண்ணன் திருச்சி சிவா, நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா போன்றவர்கள்லாம் மத்திய அமைச்சர்களா இருப்பாங்க டெல்லியில. இதே லிங்க் ஆகுது. அதுதான் பிஜேபியை நோக்கி திமுக நகருதுன்னு சிபிஎம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நாங்களே சொல்றோம், அவங்க என்ன சொல்றாங்க எங்க கட்சியை பத்திங்கிற மாதிரி அனிதா நாங்க துண்டு போட்டு வச்சிருக்கிறோம். ஆமா, அவர் வந்து பேசுறத பார்த்தா பிஜேபியோட ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. அதுக்கான சில நகர்வுகளும் இருக்க மாதிரி தெரியுது. இதுக்கிடையில ஆர்பி உதயகுமார் வந்திருக்காரு. அவர் வீடியோ போட்டு எப்பவும் சவால் விடுவாரு. இப்போ வந்து மேடையில இருந்து சவால் விட்டுருக்காரு. என்ன பெரிய சவால்னு தெரியுமா? 107 எம்எல்ஏக்கெல்லாம் நிறுத்தி வைக்கிறேன். எந்த 107 ஐ மீன் தாவேக்காடு 107 எம்எல்ஏக்கள் நிறுத்தி வைக்கிறேன். 107 எம்எல்ஏ பேரை முதல்வர் விஜய் வரிசைப்படுத்தி சொல்லிட்டாருன்னா, கரெக்டா சொல்லிட்டாருன்னா நான் பொதுமேடை விட்டு விளைவிக்கிறேன்னு இருக்காரு. 107 அவர் தான், விஜய் தான். பட் அவர் 107 வரை இவர் நிறுத்தி வைக்கிறாரா? இவருக்கு அதிமுக காரங்களே கட்சிக்குள்ள நிறுத்தி வைக்க முடியாம இருக்கு. இல்ல இன்னொரு கொடுமை, இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லியிருக்காரு, 56 எம்எல்ஏக்கு எங்க கட்சி ஆட்களையா அப்படின்னு இருக்காரு. ஆனா வந்து விஜய்க்கு ரொம்ப ஈஸி தான். 107 பேரும் விஜய் தாங்கன்ட்டு போயிருவாரு. ஒவ்வொரு தொகுதியிலும் விஜய் தானே நின்னாங்கன்னா, திருச்சி கிழக்கு விஜய், மேற்கு விஜய், எல்லாமே விஜய் தான்ட்டு அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. சரி, அவர் நினைச்சிட்டு இருக்கும் போதே கிளம்பி அவரோட தொகுதி எப்ப போவாரு, எப்படி போவாரு அப்படின்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்ல. ஏன்னா பெரம்பூருக்கு அவரு போகல, இன்னைக்குதான் வந்து அவருக்கு டைம் கிடைச்சிருக்கு போல, போயிருக்காரு. அங்க போய் அந்த சட்டமன்ற அலுவலகம் அதை வந்து திறந்து வைக்க போயிருக்காரு. மேயர் பிரியா வந்தாங்களா? மேயர் பிரியா புரோட்டோகால்லாம் பார்த்து தான் வருவாங்க, அதனால வரமாட்டாங்க. இப்போ என்னன்னா அதெல்லாம் திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அரசு திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறாரு. ரேஷன் கார்டு 73,000 பேருக்கு கொடுக்குற அந்த திட்டம் வந்து தொடங்கி வைக்கப்படுது. இதெல்லாம் முடிச்சுட்டு மின் பேருந்துகள் இருக்க அந்த வியாசர்பாடி இதுல போய் ஆய்வு பண்றாரு. அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப போறாரு வீட்டுக்கு தான் போவாரு. 6 மணிக்கு மேல அவரை கடவுளே நினைச்சாலும் பார்க்க முடியாதுன்னு ஆர்பி உதயகுமார் சொல்லியிருக்க. அப்படி ஆர்பி உதயகுமார் சொன்னா கரெக்டா தாங்க இருக்கும். அதனால வந்து 6 மணிக்கு வீட்டுக்கு போயிருவாரா இருக்கும். 6 மணிக்கு கிளம்பி அது வந்து இனிமேதான் நம்ம பேசிட்டு இருக்கும் போதுதான் அந்த நிகழ்ச்சி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏதாவது அங்க பேசினாரு இல்ல அங்க ஏதாவது பஞ்ச் டைலாக் சொன்னாருன்னா அதை நம்ம நாளைக்கு தான் சொல்ல முடியும். அது என்னன்னு பார்த்துட்டு சொல்லுவோம். சரி, இந்த அதிமுக திமுக கூட்டணி இதெல்லாம் வந்து நம்ம இப்பதான் பேசிட்டு இருக்கோம். மே 4க்கு முன்னாடி அன்றே கணித்தார் லயோலா மணி அப்படின்ட்டு. ஏன்னா அவர் வந்து ஒரு பேட்டியில 2 பேரும் சேருவாங்க பாருங்க சொல்லியிருந்தாரு. எலெக்ஷனுக்கு அப்புறம் பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதெல்லாம் நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்கல. பட் ஏதோ ஒண்ணு அங்கங்க அடிபடுற செய்திகள் அப்படிதான் இருக்கு. இதை கணிச்சதுனாலே அண்ணன் தெரியல, அவருக்கு தூக்கி இந்தாங்க வச்சுக்கங்கன்ட்டு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க. ஆமா, கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவரா பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஓ, லியோனி இருந்தாரு அந்த இடத்துக்கு இவரா? அதே இடம் தான், அதே பேச்சாளர், அதே புர்கா, அதே வாடகைன்ற கதை தான். ஓகே, அதனால லியோனி இடத்துல இப்ப இவர் வந்து இவர் லயோலா மணி. ஆனா இவர் வந்து ஆரம்பத்திலேயே இவர் வந்து தேர்தலை நிக்க வைப்பாங்க, இது அமைச்சர் பதவி எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு இல்லையா? ஆனா அது எதுவுமே நடக்கல அப்படின்னதுக்கு அப்புறம் சரி இந்த அரசு பொறுப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சீட்டு கூட தரேன்னு சொன்னாங்களாம். பட் அவரு வந்து நம்மளால நிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது, செலவெல்லாம் பண்ணணும்னு நினைச்சாரு. பட் செலவு பண்ணாதவங்க கூட இன்னைக்கு எம்எல்ஏ பார்த்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாரு. ஆமா, ஆறுதல் பரிசாக. அதனால இந்த ஒரு வாரிய பொறுப்பு மாதிரி ஒண்ணு கொடுத்து அதுக்கு தலைவராக்கியிருக்காங்க. அந்த போட்டோவும் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ராஜ்மோகன் நடுவுல வந்து முதலமைச்சர் விஜய், அந்த பக்கம் லயோலா மணி எல்லாம் நிக்கிறாங்க. அதுல சட்டை கூட இந்த கலர் மாதிரி தான் இருக்கு. அவரெல்லாம் அவருக்கு போட்டியாவே நீ போட்டுட்டு வந்துட்டு இருக்க? இல்ல. சரி, ஓகே. திரும்ப ஏதாவது சொல்லிட்டு இருக்காரு.
தாவேகா திமுக அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, தாவேகா திமுக ஒரே கூட்டணியில வரணும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து தாவேகாக்கு ஆதரவா வந்து பேசியிருந்தாரு. முதலமைச்சருக்காக நாங்க பேசுவோம், அவர் தான் ஒர்க் மோர் டாக் லெஸ், ஆமா லெஸ் டென்ஷன் ஒர்க் மோர் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாருல. இப்போ வந்து என்ன சொல்றாருன்னா திமுக விமர்சிச்சு இப்ப வந்து பேசியிருக்காரு. நாளைக்கு தாவேகாவை விமர்சிச்சு கூட அவர் பேசலாம். அவர் வந்து ஒரு அரசியல் கணக்கா இல்ல குழப்பமா என்னங்கிறது தான் அவருக்கு தான் வெளிச்சம். அவர் ஒரு தனி ட்ராக்ல போயிட்டு இருக்காரு. இதுல என்னன்னா அவர் இப்ப என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, பனையூர் பாபுவை சேர்த்துக்கிட்டாங்கல்ல திமுக கட்சிக்குள்ள. இப்ப என் கட்சியை சேர்ந்த ஒருத்தரை வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்சியில, பேர் சொல்லல, ஒரு கட்சியில சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என் கட்சியில இருந்து ஒருத்தவங்க இல்லப்பா நீங்க வராதப்பா, கூட்டணி வந்து இவ்வளவு நாள் கூட்டணியில இருந்திருக்கோம், இது சரி வராது நீங்க வந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கணும். அதுதானே அரசியல் அறம். நம்ம கட்சியை வந்து வலுவிழக்க செய்யணும்னு பல பேர் போராடுறாங்க. அதுல இவங்களும் வந்து பலவீனப்படுத்த நடந்துக்கிறாங்க. கை கோத்துட்டாங்களோ? ஆமா, அந்த மாதிரி வந்து அவர் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பேனா சிலை வச்சா உடைப்பேன், கலைஞருக்கு பேனா சிலை வச்சா உடைப்பேன்னு ஒருத்தர் சொன்னாரு. ஆமாண்ணே, பெரிய அண்ணன். ஆமா, சீமான் சொன்னார்ல, அவர் பேரு சீமான் பேரையும் அவர் சொல்லல. சொன்னவரோட போய் இவங்க ஒட்டி உறவாடுறாங்க. உதயநிதி இவங்கெல்லாம் ஒரே மேடையில இருந்தாங்கல்ல, ஸ்டாலினும் வந்து ஒரு திருமண நிகழ்வுல போய் பேசியிருந்தாரு. பட் நான் எதிரி ஆயிட்டேனா இவங்களுக்கு அப்படின்னு வந்து பேசி. ஹைலைட்டா என்னன்னா, உதயநிதி வந்து சீமானுடைய கையை பிடித்து அழைத்து சென்றார். ஆமா, கைப்பிடித்து அழைத்து சென்றார். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, திமுக வந்து சீமான் உள்ள இருக்கணும் சட்டமன்றத்துக்குள்ள, விஜயை எதிர்கொள்றதுக்கு சரியான நபர் சீமான் தான் திமுகவே நினைக்கிறதாவும் சொல்றாங்க. ஸோ அதுக்கு ஏதாவது பொது வேட்பாளர் போடுவாங்களா? ஏன்னா அவரே சொல்றாரு, யாரு திருமாவே சொல்றாரு, பொது வேட்பாளரா அவரை நிறுத்த போறாங்கிற மாதிரியும் சொல்றாரு. அம்பாசமுத்திரத்துல எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து அவர் ஒரு அதுக்கேத்த மாதிரி அவருடைய உரைகளுடைய தொடக்கமும் இருக்கு. என்ன அன்பு தம்பி உதயநிதி அப்படின்லாம் பேசுறாரு. அதனால வந்து என்ன வேணா நடக்கும் போலதான் தெரியுது, போக போக பார்ப்போம். பட் அன்பு தம்பி தங்கைகளுக்காக விஜய் மாமா என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்களான்ட்டு ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்களே, என்ன? சைதாப்பேட்டை எம்எல்ஏ வந்து இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு வந்து அரசு பேருந்து விடணும், மாணவர்களுக்காக ஸ்பெஷலா பேருந்து விடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அந்த கோரிக்கையை எடுத்துக்கிட்டு 2 பேருந்துகளை வந்து சைதாப்பேட்டையில இருந்து விட்டுருக்காங்க, அரசு பேருந்த. சைதாப்பேட்டைக்கு மட்டும் விட்டா பத்தாது, நிறைய இடத்துல மாணவர்கள் வந்து பேருந்து இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதாவது ஏற்கனவே வந்து அங்க 25 பேருந்துகள் ஓடிட்டு இருக்கிறதாவும், இப்ப அது வந்து 41 பேருந்தா அதிகப்படுத்தி இருக்கிறதாவும் தகவல் வருது. சென்னையில இதை பண்ணா மட்டும் பத்தாது, தமிழ்நாடு முழுக்க மாணவர்கள் பள்ளிக்கு போறது அப்படிங்கிறது ஒரு சவாலான விஷயம்தான். ஸோ அங்கேயும் வந்து மாணவர்களுக்கான சிறப்பு பேருந்து வரணும். குறிப்பா எங்கெங்கெல்லாம் நெருக்கடியான சூழல் இருக்கோ, வாகன நெரிசல் எங்க அதிகமா இருக்கோ, அல்லது எந்த இடத்துல கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கோ, அங்க மாணவர்களுக்கு பேருந்து போய் சேரணும்ன்றதான் நம்மளுடைய விருப்பம். பொள்ளாச்சியில ஒரு கூட்டம், ஆர்ப்பரிக்கும் கடலலை போல ஜனத்தொகை. அது முன்னால ஒரு லீடர் பேசினார். யாரு? வி த லீடரா? அவர் தான் அண்ணாமலை வந்து பேசியிருக்காரு, நிறைய பேசியிருக்காரு. அவர் வந்து 2031 ஆட்சி மாற்றம் வரும், 2026 மாறியே அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் தான் முதல்வருங்கிறத அவர் சொல்லல, ஏன்னா நானும் ஒரு தொண்டன் தான் இந்த இயக்கத்துல அப்படின்னு தான் பேசி, தன்னார்வலர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தொண்டர்கள் 50 லட்சத்தை எட்டும் போது நம்முடைய அரசியல் கட்சியாக அது பரிணமிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப எவ்வளவு இருக்கான்? இப்ப வந்து 19 லட்சம் தன்னார்வலர்கள் இணைந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் வந்து ரொம்ப குறைவா இருக்காங்க. பெண்களுடைய தன்னார்வலர்களாக இணைய வேண்டியதும் அதிகமா இருக்கு, அவங்களுடைய தேவைகளும் இந்த நாட்டுக்கு அதிகமா தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து இந்த கடன் பத்தி பேசியிருக்காரு. இந்த ஆண்டுல மட்டுமே 85,000 கோடி கடன் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு? தாவேகா அரசு. ஆட்சி முடியும் போது 15 லட்சம் கோடியா இருக்கும். ஆட்சி முடிஞ்சிரும்னு சொல்லியிருக்காரு 31ல. மாற்றம் வரும் இதே மாதிரினா அவர் வருவோங்கிற மாதிரி தான் அதை மீனிங் எடுத்துக்க முடியும். ஏன்னா பாஜகவோட பி டீமான்னு கேக்குறாங்க, அப்படிலாம் கிடையாது. பாஜக விமர்சிக்கலன்னா பாஜகவோட பி டீம் கிடையாது. சாதி மதம்லாம் நான் கலட்டி வச்சுட்டு தான் வீட்டுல வரேன். அப்ப இதுக்கு முன்னாடி போட்டுட்டு இருந்தாரா? இல்ல எப்பவுமே கழட்டி வச்சுட்டு தான் வருவாங்க. அந்த ரஃபேல் வாட்ச் மட்டும் தான் கட்டிட்டு வருவாங்க, கழட்டி வச்சுட்டு வந்துருவாங்க. ஆனா பில்லு காட்ட மாட்டாரு. பில்லு தான் காட்டிட்டாருல, அந்த A4 ஷீட்ல காட்டாரு. அதுதான். சோ ஓகே, அதான் வந்துட்டு அவர் ஒரு அரசியல் இயக்கமா அதை மாத்துறதுக்கான ஒரு முதல் படி தான் இது. போதை இல்லா தமிழகம் சொல்லி போதை பத்தி நிறைய பேசியிருந்தாரு. அடுத்த 12 மாசத்துக்கும் ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு இலக்கு வச்சு பிரச்சாரங்களை முன்னெடுத்துட்டு இருக்காரு. அது எப்படி போக போகுது, அவரோட இயக்கம் ஆதரவு எப்படி இருக்கும், இதெல்லாம் போக போகதான் தெரியும். மக்களுக்கு அவர்கிட்ட எந்த அளவு வரவேற்பு இருக்கு அப்படின்றது வருங்காலத்துல முடிவாயிரும். இன்னிசை தென்றல் குயில் ஜானகி அம்மாவுடைய மரணம் அது பெரும் சோகம் ரசிகர்கள் எல்லோருக்கும். அவங்களுக்கு வந்து இறுதி மரியாதை நேற்று நடந்தது. சோ அதுல வந்து கர்நாடக அரசு வந்து அரசு மரியாதை கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. ஆமா, எண்ணற்ற பாடல்களை பாடினவங்க, அவங்க கிட்டத்தட்ட 40,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காங்க. கண்டிப்பா, ஏன்னா வந்து அவங்க பாடல்களை கேட்கும் போதே புல்லரிக்கிற எத்தனையோ பாடல்களை பாடியிருக்காங்க. அவங்க குரல் அப்படிங்கிறது கேட்க கேட்க இனிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அவங்கள வந்து இழந்தது அப்படிங்கிறது திரையுலகத்துக்கு ஒரு பேரிழப்பு தான்.
இன்னொரு பக்கம் வந்து இலக்கியவாதி, ஒரு இலக்கிய ஆளுமை தான் பூமணி. அவரும் வந்து 79 வயதுல காலமாயிருக்காரு. அவரோட அஞ்ஞாடி அந்த நாவல் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றது. நம்ம விகடன் விருது உட்பட ஏராளமான விருதுகளை தன்னோட எழுத்துக்காக வாங்கி குவிச்சவர் தான் பூமணி. அவரும் வந்து இப்ப காலமானது. அவருடைய புத்தகம் தானே வெக்கை, அசுரன் படமாகவும் அந்த வெக்கை நாவல் வந்து வந்திருக்கு. இதுல என்னன்னா அவரோட இழப்புங்கிறது இலக்கிய வட்டாரத்துல ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ வந்து முதலமைச்சர் விஜய் வந்து அரசு மரியாதையோட பூமணியோட உடல் வந்து நல்லடக்கம் செய்யப்படும் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காரு. இவங்க 2 பேருக்குமே நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோ சார்பில் அஞ்சலியில செலுத்திக்குவோம். வியட்நாம் நாட்டுக்கு சில பயணிகள், சுற்றுலா பயணிகளாக போயிருக்காங்க. அங்கே வந்து ஒரு படகு சவாரி இந்த இதில் போகும்போது படகு தலைகீழாக வந்து கவுந்திருக்கு. இதில் 32 பேர் பெரும்பாலும் இந்தியர்கள் தான் இருந்திருக்கிறாங்க அந்த படகுல. அதில் 15 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க. அதுலேயும் 10 பேர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய சோகமான ஒரு செய்தி. இப்போ பிரதமர் மோடி, அதே மாதிரி முதலமைச்சர் விஜய் தொடங்கி எல்லா தலைவர்களும் அவங்களுக்கு வந்து இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. சில தமிழர்கள் அங்கேருந்து அந்த இதில் மீட்கப்பட்டு அவங்க உயிரோட வந்து இங்கே திரும்புறதுக்கான பணிகளும் நடந்திருக்கு. ஒரு சோகமான செய்தி தான். துரை வைகோ இதை பற்றின ஒரு பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்களுடைய உடல்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு, அங்கே இறந்து போன தமிழர்களுடைய உடல்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கோம். அவர்களுக்கு கூடிய சீக்கிரம் உடல்கள் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம், அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு அமைப்பு வந்து சரியா இல்லை அந்த படகுல அப்படின்ற குற்றச்சாட்டுமே வச்சிருக்கிறாரு. இன்னொரு விஷயம், அவங்களுக்கு சரியான நேரத்துல முதலுதவி செய்யப்படலை, அதுதான் அந்த மரணத்திற்கு முக்கியமான காரணம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. அதனால பொதுமக்கள் வந்து சுற்றுலா தடங்களுக்கு போகும்போது பாதுகாப்பா இருங்க அப்படின்னு கொடுத்திருக்கிறாரு. ஓகே. அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஈரான் அமெரிக்கா அந்த வார், அது வந்து இன்னைக்குமே வந்து ஈரான், பஹ்ரைன், ஜோர்டான், குவைத்லலாம் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அமெரிக்காவும் பதில் தாக்குதல் நடத்துறதுனால இது ஒரு நீண்ட போரா மாறுமோங்கிற அச்சம் திரும்பியும் வந்திருக்கு. அப்படி வந்துச்சுன்னா திரும்ப கச்சா எண்ணெய் விலை, அதை தாண்டி பொருளாதாரம், இது எல்லாமே பிரச்சனையா மாறும். மத்தியஸ்தம் பண்ணி வச்ச நாடுகள் திரும்பியும் அந்த டேபிளுக்கு வாங்க நம்ம பேசுவோம்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ட்ரம்ப்பும் சரி ஈரானும் சரி கேட்குற மாதிரி இல்லை. கேட்டு இந்த போர் நிரந்தரமா முடிவுக்கு வந்தாதான் உலகத்துக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அல்லாம் வந்து சொல்லுது, நான் எழுப்புவேன்னு நம்பி தூங்கிட்டு இருக்கான். ஏஎம்க்கு பதிலா பிஎம்னு வச்சிருக்க சாம்புமாவனேன்னு நான் எப்படி சொல்லுவேன்? ஆமா, மாத்தி வச்சுட்டா எந்திரிக்கவே முடியாது. வீக்கெண்ட்ல வேலைக்கு போறவனுக்கு தான் அதோட கஷ்டம் என்னன்னு புரியும். ஹவுஸ் ஓனர் சொல்றாராம், யாரா நீ வீட்டு வாடகைக்கு ஆடி தள்ளுபடி கொடுங்கன்னு கேக்குற? கொழுப்பெடுத்த வாய்க்கு கொழுப்பெடுக்கிற கறி தேடும் நாள். ஞாயிற்றுக்கிழமை மட்டன் சாப்பிட்டுருப்பாங்க போல, போட்டு விட்டாங்க ட்வீட்டை. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஃபைனலுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு யாருக்கு அவார்டு கொடுக்க போறோம்? அவார்டு யாருக்கு கொடுக்கலாம்? எல்லாரும் கொடுத்த முகங்களாவே இருக்காங்க. புதுசா 2 பேரை கொஞ்ச நாள் கழிச்சு வந்திருக்காங்களா, அவங்களுக்கு கொடுத்துடலாமா? புதுசானா யாருன்னு? புதுசானா இல்ல, அரசியலுக்கு அவங்க பழசுதான். நம்ம அவார்டுக்கு கொஞ்சம் புதுசு. ராஜேந்திர பாலாஜிக்கெல்லாம் ரொம்ப முன்னாடி கொடுத்தது. அவர் ஸ்டாலினுக்கு வந்து பயங்கரமா பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அனிதா ராதாகிருஷ்ணனா மத்திய அமைச்சர்கள் ஆவாங்க அப்படின்னு பேசுறாரு. ஒண்ணுமே புரியல நமக்கு. 2 பேர் சொல்றதும் எங்கேயோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ அதனால அவங்க 2 பேருமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆட்சி கவிழும் அப்படிங்கிறதான் சொல்றாங்க. அதிமுக எம்பி தனபாலா தான் பேசியிருக்காரு. 6 மாசம் கழிச்சு வரப்போற அந்த இதுல வந்து வாக்கெடுப்பு, நம்பிக்கை வாக்கெடுப்புல இந்த ஆட்சி கவிழும்னு அவரும் சொல்றாரு. ஓகே. சோ ராஜேந்திர பாலாஜிக்கும் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன் அப்படின்னு அந்த பாட்டுல வரும்ல, அந்த பாட்டுல வர அந்த லைன்ஸே அவருக்கு வந்து விருதா கொடுத்துருவோம். ஓகே, நன்றி. நன்றி. குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.